நடிகர் கமலை நடு ரோட்டில் நிற்க வைத்து ஏர்போர்ட் மூர்த்தி கேட்ட கேள்வியால் அதிர்ச்சி. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடிகரும் அரசியல் தலைவரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமலஹாசன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டார். ஆரம்ப காலத்தில் அரசியலில் வருவதற்கு முன்னதாக திமுக கட்சியை தீவிரமாக எதிர்த்து வந்தார். அதனால் அவருக்கு ஆதரவு பெருகி வந்தது. அதன் பின்னர் கமலஹாசன் இந்த தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி என அறிவித்தார். இது நிர்வாகிகளுக்கு பெரிய ஷாக்கை கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து திமுகவில் இருந்து ஒரு ராஜ்யசபா சீட் கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை கமலஹாசன். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிதம்பரம் திமுக சார்பாக போட்டியிட்ட திருமாவளவன் மற்றும் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட ரவிக்குமார் இருவருக்கும் கமலஹாசன் பிரச்சாரம் செய்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரது அலுவலகத்திற்கு சென்று நன்றி கூறினார் திருமாவளவன். இது தொடர்பான புகைப்படம் இணையத்தில் வைரலானது. இது குறித்து புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் சமீபத்தில் TN News 24 யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்தார். அப்போது நெறியாளரின் திருமாவளவன் சந்திப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், யார் இந்த கமல்? திருமாவளவனுக்கு டார்ச் பிடித்திருக்கிறார் கமல். ஒரு சாதாரண தலைவர் கூட ஒரு இடத்தை கேட்டு போட்டியிடுகிறார். இவர்கள் என்ன பேசியிருப்பார்கள் என்றால் சமூகத்தில் பிரச்சனை என்று கூறுவார்கள். அப்படி பெரிய ஆளா இந்த கமல்? சினிமா குறித்து அவரிடம் பேசினால் கூட சரி என்று சொல்லலாம் என பங்கம் செய்துள்ளார் ஏர்போர்ட் மூர்த்தி. தற்போது இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் நடந்து முடிந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில போட்டியிருந்தார். அவருக்கு ஆதரவா கமலஹாசன் அவர்கள் பிரச்சாரம்லாம் செய்திருந்தார். இன்னைக்கு சந்திப்புலாம் நடந்திருக்கு. ரவிக்குமார் அவர்களும் சந்திச்சிருக்காரு, திருமாவளவன் சந்திச்சு நன்றி தெரிவிச்சிருக்காரு கமலஹாசனுக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? என்னதான் இதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யார் அந்த கமல்? மக்கள் நீதி மையத்தின் தலைவர். மயிர் நீதி மையம், மக்கள் நீதி மையம். 35 ஆண்டு அரசியல் வாழ்க்கை என்னதுன்னு சொல்ற திருமாவளவன் அவர்கள் டார்ச் பிடிச்சுனுங்கிறான் கமல். ஏங்க சும்மா சொத்தெல்லாம் கூட ஒரு MP சீட் வாங்கி நிற்குதுங்க. எல்லா இடத்துலையும் நான் இப்போ வாயை மட்டும் வைக்கிறேன், அப்புறம் எனக்கு சீட்டை கொடுங்க அப்படின்னு நிற்கிற ஆள்கிட்ட போய் இவனுங்க என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி தெரியுங்களா? சில கூட்டங்கள்லாம் இறுதி பேச்சாளர் அந்த கட்சியின் தலைவராக இருப்பார். நன்றி உரையில் ஒருத்தனை போட்டிருப்பாங்க. அவர் சிலப்போ அந்த மாவட்ட பொறுப்பாளர் அந்த மாதிரிலாம் இருப்பார். அப்போ அந்த கட்சியின் தலைவர் பேசிட்டாருன்னு வச்சிங்களேன், கூட்டம் நிற்காது. அவர் பேசி முடிக்க போறாருன்னு அந்த உரையை முடிக்க போறாருன்ற போதே அவன் எழுந்து பட்டாக்ஸை தட்ட ஆரம்பிச்சிடும். போண்டா சாமி போண்டா, கடை சாத்திர போறான்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, முன்கூட்டியே இந்த நன்றி சொல்ல போட்டிருக்காங்கல்ல, அவனை பேச விட்டுருவாங்க 2 வார்த்தை. நீ 2 வார்த்தை பேசுறேன்னு. அதுக்கப்புறம் தலைவர் பேசுவார். அந்த மாதிரி ஜூன் 4க்கு அப்புறம் ஒருத்தன் பார்த்துக்க முடியாது. நாம் நினைக்கிறது ஒன்றும் பெருசாக நடக்காது. அதாலேயே அதுக்கு முன்னாடியே இதில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் நம்ம கமலை இன்றைக்கி இவங்க பார்த்துருக்காங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேரு, இன்னும் கூட ராஜா அவங்க பார்த்தாங்க. அதற்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள் பார்த்தாரு. இன்னையா பார்த்து பேசுனீங்கன்னா, இல்லை இந்த சமூகத்தை பற்றி நாங்கள் பேசணும். ஏன்னா சமூகத்தை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி உள்ள நபராக கமல். வேறு எதனா பேசுனா, சினிமா பற்றி பேசுனா, அதை பற்றி பேசுனா, இதை பற்றி பேசுகிறேன்னா கூட ஓகே. சமூக சிந்தனை உள்ள நபரா? அப்படி இல்லைன்னா பேட்டரி அதை டிவி ஓடிச்சிட்டு வாரிசுக்கு எதிராக பேசிட்டு அங்கேயே போய் முட்டி போட்டு நிற்பாரா? அதால் அதுதான் இது. மெயின் பேச்சாளர் பேசுவதற்கு முன்னால் நன்றி சொல்லிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன்.